Hi, welcome to the squad. This is Kodayo. And in the episode of the Node.js series, நம்ம patch request and delete request வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம get request, put requestலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை வந்து செக் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ போகலாம். ஓகே, ஸோ பேட்ச் ரெக்வஸ்ட் நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு ரெக்கார்டில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பேட்ச் ரெக்வஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எனக்கு யூசர் நேம் மட்டும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸில் வந்து இங்கே ஒரு இது மட்டும் தான் இருக்குது. பட் இப்போ மல்டிபிள் இது யூசர் நேம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருந்தாலும் அதில் இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட்டை மட்டும் அப்லோட் பண்ணாலும் இல்லை ஒரு பார்ஷியலான ஒரு அப்டேஷனுக்காக நம்ம வந்து பேட்ச் ரெக்வஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேட்ச் ரெக்வஸ்ட் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் app.patch அப்படின்னு சொல்லி போடுறேன். அண்ட் இதுக்கு நம்ம கொடுக்க போகிற யூஆர்எல் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிமிலர் டு நம்ம புட் ரெக்வெஸ்ட்டுக்கு கொடுத்த அதே இதுதான் வந்து இதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு ஐடி தேவை ஸ்பெசிஃபிக்காக எந்த ரெக்கார்டை வந்து தானா என்னெல்லாமோ டிலீட் ஆகுது. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஃபைன், தெரியல. ஓகே ஃபைன், சரி. அண்ட் இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஹேண்ட்லர் கொடுக்குறோமா. ஸோ ரெக்வஸ்ட்டு ரெஸ்பான்ஸு அண்ட் இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடியை வச்சு ப்ராசஸ் பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து இங்கேருந்து நிறைய விஷயத்த காப்பி பண்ணிக்க போகிறேன். ஐடியை பாஸ் பண்ணுறது தேவை, நாட் நம்பராக இருந்தால் இது பண்ணுறது தேவை, யூசர் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது தேவை, யூசர் நாட் ஃபோன்னா கொடுக்கறது தேவை, அண்ட் பாடியும் நம்ம அதிலிருந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன் நம்மளோட புட் ரெக்வெஸ்ட்லேருந்து. ஸோ நம்ம வந்து யூஆர்எல்லேருந்து ஐடி எடுக்க போகிறோம். அண்ட் அது வந்து ஒரு நம்பராக இல்லை அப்படின்னா நாட் நம்பர்னால பேட் ரெக்வெஸ்ட்னு சொல்லிடுவோம். அண்ட் அது சப்போஸ் கரெக்டான நம்பர்னால அதுக்கு ரிலவெண்ட்டான யூசர் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அது வந்து -1 இருக்குது அப்படின்னா இட் மீன்ஸ் தட் த யூசர் இஸ் நாட் ஃபோன். ஸோ அதனால 404 வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட்லேருந்து நம்ம பாடியை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ தட் வில் கிவ் அஸ் எந்த பர்டிகுலர் டேட்டாவும் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஓகே, அண்ட் முதல்ல இதை நாங்கள் ஒரு console.log போட்டுட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறவங்களுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தண்டர் கிளைண்ட் போயிடுவோமா. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ரெக்வஸ்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து கெட்லேருந்து பேட்ச் ரெக்வஸ்ட்டாக மாற்றுறேன். அண்ட் இந்த பேட்ச் ரெக்வஸ்ட்டில் இதே மாதிரி நம்ம ஒன்னே கொடுப்போம். அண்ட் இந்த இடத்துல யூசர் நேம் வந்து கோம்ஸ்னு கொடுத்துருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இல்லை ஆக்சுவலி இது வேணாம், இதுக்கு பதிலாக ஐ வில் டூ சம்திங் எல்ஸ். ஏஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஏஜ் இஸ் கோயிங் டு பி 25. ஓகே ஃபைன். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை நான் வந்து சென்ட் பண்ணுறேன். பண்ண உடனே கனெக்ஷன் ரெஃப்யூஸ்ட் பை சர்வரா. ஓகே, நம்ம இங்கே ரன் பண்ணல இல்லையா. npm run start dev. ஓகே, send the request again. ஓகே, இங்கே எதுவும் நம்மளுக்கு வரப்போகிறது இல்லை, நம்ம ரெஸ்பான்ஸ் எதுவும் சென்ட் பண்ணல. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லாக் வந்து ஆயிருக்கு ஏஜ் 25 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, ஸோ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அண்ட் அப்டேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இதை வந்து பேட்ச் ரெக்வஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்களா, போஸ்ட் ரெக்வஸ்ட்டில் ஒரு புட் ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த யூசர் நேமை இரேஸ் பண்ணிவிட்டு ஏஜ் மட்டும் அதில் வச்சிரும். நான் அதை வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் இப்போ நம்மளுக்கு யூசர் நேமும் இருக்கணும், எக்ஸ்ட்ராவாக இந்த ஏஜ்ங்கிறது ஆட் ஆகிற மாதிரி வேணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல பாடியை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா. இதுக்கப்புறம் நம்ம வந்து அதே இதில் இந்த யூசர்ஸ் லிஸ்ட்லேயே வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். யூசர்ஸ் ஆஃப் யூசர் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆப்வியஸ்லி ஒரு ஜேசன் கொடுக்க போகிறீங்க. அண்ட் இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இந்த இது இருக்கு இல்லையா, இதை நம்ம அப்படியே இங்கே கொடுக்க போகிறோம். ஓகே, எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த ஜேசன் ஆப்ஜெக்டில் என்ன இருக்குதோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகி இங்கே வந்து வரப்போகுது. அண்ட் ரெண்டாவதாக நம்ம பாடியை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுன்னா முதல்ல ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் இந்த புது ஜேசனில் என்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் புதுசாக நம்ம ரிசீவ் பண்ணுற டேட்டாவை அதையும் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணிடும். ஓகேவா,
அண்ட் அவ்வளோதான். இது இன்சர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் மட்டும் சென்ட் ஆகும். வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, 200 ஸ்டேட்டஸே வந்து கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து ரிட்டர்னில் கொடுக்குறேன். ரிட்டர்னில் கொடுக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து திரும்ப இதை சென்ட் பண்ணலாம். ஓகே அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் இதை பேட்சுக்கு பதிலாக கெட்டாக மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வர்ற இதில் பாருங்கள் கோம்ஸும் இருக்குது, ஏஜும் இருக்குது. ஸோ புதுசாக இந்த ஆட்ரிபியூட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்குது. சப்போஸ் நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேல்யூவை கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ அப்படின்னா யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா? ஸோ யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்கு, பட் ஐம் கோயிங் டு சேஞ்ச் இட் டு கோமஸ். அண்ட் இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு பேட்ச் ரெக்வெஸ்ட்டாக கொடுக்குறேன். பேட்ச் ரெக்வெஸ்ட்டாக கொடுத்துட்டேன், ஓகேன்னு வந்துடுச்சு. திரும்ப வந்து நான் கெட் ரெக்வெஸ்ட்டாக கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ யூசர் நேமும் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏஜும் சேஞ்ச் ஆகிடுச்சு. பட் எனக்கு வந்து இப்போ ஏஜ் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த இதை வந்து நான் கொடுக்க வேணாம். யூசர் நேமுக்கு அதை கொடுக்க வேணாம். இந்த பாடியில் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு லெட்டஸே 23ன்னு வச்சுக்கலாம். 2 வயசு எனக்கு குறைஞ்சிச்சு. ஓகே சாரி, இது கெட் ரெக்வெஸ்ட்டில் கொடுத்துட்டேன். நான் பேட்ச் ரெக்வெஸ்ட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ 23ன்னு கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப இதே இதில் நம்ம கெட்டில் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் மட்டும் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற அட்வான்டேஜ். இதே இது நீங்கள் ஒரு புட் ரெக்வெஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அந்த ரெக்கார்டை அப்டேட் பண்ணிடும். பட் பேட்ச் ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ, எந்த ஆட்ரிபியூட்டை கொடுக்குறீங்களோ அந்த ஆட்ரிபியூட்டை மட்டும் அப்டேட் பண்ணும், மிச்சதெல்லாம் அப்டேட் பண்ணாது. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறோம். இந்த செகண்டாக நம்ம வந்து பாடியை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா? இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும், ஆல்ரெடி ஏதாச்சும் வேல்யூ இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, ஒரு ஜேசன் கீ வேல்யூ பேர் இருக்குன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கும். ஸோ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணும், இல்லைனா புதுசாக ஆட் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல ஆர்டர் வந்து ரொம்ப முக்கியம். முதல்ல ஆல்ரெடி இருக்கிற யூசர் ஆஃப் யூசர் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாடியை கொடுக்கணும். மாற்றி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடியில் இருக்கிறது இருக்கும், அப்புறம் யூசர் டேட்டா ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அதை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ பழைய வேல்யூ வந்துடும். ஸோ இந்த இடத்துல கொடுக்குறப்ப இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக கொடுங்க. செகண்டாக பாடி கொடுங்க. அப்போ தான் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் டேட்டா எல்லாத்தையும் போட்டுட்டு நியூவாக வர டேட்டாவில் எதெல்லாம் வந்து இருக்குதோ அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிக்கும், மிச்சது நியூவாக ஆட் ஆகிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். பேட்ச் ரெக்வெஸ்ட் இஸ் பிரிட்டி சிம்பிள். இதில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். These are the new lines that we are writing here. வேற எதுவுமே புதுசு கிடையாது. ஓகே, that is patch request. And finally we are coming to delete request. delete request பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு இதை வாங்கிட்டு delete பண்ண போகுது, அவ்வளோதான். ஸோ delete இதில் வந்து நம்ம /API/users/:id ஐடியை வாங்கிட்டு அந்த ஐடியை நம்ம delete பண்ண போகிறோம். நீங்கள் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ். சரி, ஓகே. இப்போ வந்து இங்கே மறுபடியும் நீங்கள் இந்த ஐடி ப்ராசஸ் பண்ணுற வேலையெல்லாம் இங்கேயும் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு வந்து நான் அதை ஆல்ரெடி இங்கே இருக்கிறதே காப்பி பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் ஐடி, நாட் அ நம்பரு அண்ட் யூசர் நாட் ஃபவுண்ட் வரைக்குமே எல்லாமே தேவை தான். ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல அந்த ரவுட்டில் இருந்து ஐடியா எடுத்துட்டு அது வந்து ஒரு நம்பரான்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம், இல்லைனா பேட் ரெக்வெஸ்ட் சொல்லியிருக்கோம். நம்பராக இருக்குங்கிற பட்சத்தில் யூசர் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறோம். யூசர் இருக்காங்க அப்படின்னா we have to delete that user. ஸோ அந்த யூசரை delete பண்ணுறதுக்கு நம்ம இது ஒரு நார்மலான லிஸ்ட்டு தானே, அதனால் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, users of user index dot splice. ஸ்ப்ளைஸ் கரெக்டாக தானே அடிக்கிறேன்? சாரி, யூசர்ஸ் ஆஃப் யூசர் இண்டெக்ஸ் கொடுக்கக்கூடாது, இல்லை யூசர்ஸ் டாட் ஸ்ப்ளைஸ் கொடுத்தா போதும். ஓகே, ஏன்னா மொத்த அரேல இந்த ஒரு இதை மட்டும் ஸ்ப்ளைஸ் பண்ணி தூக்கு அப்படின்னு சொல்ல போகிறோம். அண்ட் இந்த ஸ்ப்ளைஸுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா ஆக்சுவலி வி நீட் இண்டெக்ஸ். ஓகே, அந்த இண்டெக்ஸை கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் யூசர் இண்டெக்ஸை ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன், (1) அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ணும், அந்த யூசர் இண்டெக்ஸ் இருக்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் 1 எலிமெண்ட்டை டெலீட் பண்ணும். ஸோ அந்த யூசர் இண்டெக்ஸ் என்ன எலிமெண்ட்டோ அந்த எலிமெண்ட்டை மட்டும் இது டெலீட் பண்ண போகுது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் சென்ட் ஸ்டேட்டஸ் 200 கொடுக்குறேன். ஓகே ஃபைன். இப்போ டேட்டா ஆக்சுவலாக டெலீட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துடலாமா?
அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம கெட் ரெக்வஸ்ட் டெலீட் ரெக்வஸ்ட்னு மாற்றுறோம். ஸோ யூசர் ஐடி 1 இருக்கிறது டெலீட் கொடுக்குறோம். ஓகே, கொடுத்துட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் கெட்டு போயிட்டு 1 கொடுத்தேன்னா யூசர் நாட் ஃபவுண்ட் 404 வருது பார்த்தீங்களா, அந்த யூசர் அப்போ டெலீட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த 1 ரிமூவ் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா இருக்கிற எல்லாமே எனக்கு வரணும். அண்ட் இதில் வந்து ஐடி 2ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 1 வந்து இல்லை. ஸோ delete is working perfectly fine. ஸோ இந்த ஸ்ப்ளைஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க. ஸ்ப்ளைஸ் பேசிக்லி அந்த இண்டெக்ஸ்ல இருந்து அடுத்து எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அத்தனை இது டெலீட் ஆக போகுது. பட் இது நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் நம்ம ஒரு டம்மி டேட்டா யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரேல வச்சு பண்ணுறோங்கிறதுனால MongoDB போனதுக்கப்புறம் இதுவும் தேவை கிடையாது. இதுக்கும் நீங்கள் வந்து ஒரு MongoDB கமாண்ட் ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. Mongo switch கனெக்ட் பண்ணோம், தட் வில் சி லேட்டர். ஓகே, ஸோ இதான் வந்து பேட்ச் அண்ட் டெலீட் ரெண்டு இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் வந்து மிடில்வேர் அண்ட் வேலிடேஷன் கொஞ்சம் இருக்குது, நான் அது பார்த்துட்டு அடுத்த வீடியோவுக்கு வரேன். ஓகே, அண்ட் பில்லா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த வீடியோக்கான கோட் வேர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.